ஸோ இது சிம்பிளாக டெஃபினேஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்டீல் பிளேட் sandwiched between the two wooden beam. இந்த ரெண்டு உட்டன் பீமுக்கு நடுவில் ஒரு திக்னஸ் ஒரு மினிமம் திக்னஸ்க்கு ஸ்டீல் பிளேட் வந்து நடுவில் ஃபிட் பண்ணியிருந்தால் இந்த மாடலுக்கு பேர் தான் ஃப்ளெச்டு பீம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாடல் வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பில்டிங்கில் நம்ம டோர் விண்டோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஃப்ளெச்ட் பீம். ஸோ அது எப்படி எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ விண்டோ இருக்கு இல்லையா, விண்டோ டோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரேம்ஸ் இருக்கும், அது உட்டன் ஃப்ரேமாக இருக்கும். ஸோ அதுக்கு இடையில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த ஜாயிண்ட் தான் வந்து ஸ்டீல் ஜாயிண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டோர் ஆர் விண்டோ இப்படி வரும். இந்த ஸ்டீல் ஜாயிண்ட்ன்றது ஒரு ஃப்ளெக்சிபிள் ரொட்டேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாடல் தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் த ஃப்ளெச்டு பீம். ஸோ அப்போது இதை பற்றின இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ மற்றபடி இருக்கிறதெல்லாம் சம்ஸில் பார்த்துடலாம். ஸோ சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இன் த ஃப்ளெச்ட் பீம். ஸோ ஃப்ளெச்ட் பீமில் ரெண்டு உட்டன் பீசஸ் அண்ட் நடுவில் ஒரு ஸ்டீல் பீசஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பிளேட், ஸ்டீல் பிளேட்டுன்னு சொல்லலாம், பிளேட் வந்து ஜாயின் ஆகிருக்கும். அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலும் டிஃப்ரெண்ட். அப்போ வுட்டோட ஸ்ட்ரெஸ் வேறு, அதோட மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேறு, அதே மாதிரி ஸ்டீலோட மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேறு. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் டிபெண்ட் அப்பான் தேர் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸு, அதோட ஸ்ட்ரென்த் வந்து வேரி ஆகும். ஸோ அப்போ நம்ம மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோட்டல் ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த டோட்டல் திங்ஸுக்கும் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான இண்டிவிஜுவல் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சம் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது டோட்டல் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதான் இந்த ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் த பெண்டிங் ஈக்குவேஷன். நம்ம பெண்டிங் தியரம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த சாப்டரில் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளெச்ட் பீம் வருது. ஸோ செகண்ட் யூனிட்டில். ஸோ மெட்டீரியல் 1க்கு அதே போல் நம்ம என்ன பண்ணணும், பெண்டிங் ஈக்குவேஷன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் 2க்கு அதே போல் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதே பெண்டிங் ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போது இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவங்க கொஷின் பண்ணியிருக்காங்களோ, ஸ்ட்ரெஸ் இல்லை ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட் we can equate the bending moment I equal to E young's modulus by radius. இப்போ R வேணும் அப்படின்னாக்கா R1 is equal to M1 by I1 into E1. இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட்டுக்கு நம்ம ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். இது R1 ரேடியஸ்னால் இது R2 ரேடியஸ். ஸோ அதே போல் நம்மளுக்கு we can find out the ஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படின்னு ஸ்ட்ரெஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா, ஸோ M1 I1 ஈக்குவல் டு சிக்மா 1 பை Y1 என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிலேஷன்ஷிப்பை இந்த 2 ஈக்குவேஷனை எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் ரேடியஸ் ஆஃப் ஆர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க, E கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே R1 R2 ஈக்குவேட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ EI அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கலே டேம் EI இட் இஸ் கால்ட் அஸ் த ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. இது வந்து ஏஇ எக்ஸாமுக்கு உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இது வந்து 2010 பேட்சில் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க 1 மார்க் கொஷினில். ஸோ இதை ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். EI இஸ் த ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. So by using this equation to find out the maximum allowable bending moment, maximum allowable bending moment நம்ம இந்த bending equation யூஸ் பண்ணி தான் நம்ம find out பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துடலாம். A fletched timber beam made up of a steel and timber has a section. Determine the moment of resistance of the beam. ஸோ ஒரு ஃப்ளெச்டு பீம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஃப்ளெச்டு பீமோட மாடல்னால் எப்படி இருக்கும், 2 உட்டன் பீசஸ் நடுவில் ஒரு ஸ்டீல் பிளேட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். இந்த மாடல் பேர் தான் ஃப்ளெச்டு பீம். ஸோ இதில் டேக் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபார் த ஸ்டீல் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபார் த வுட் மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் கால்ட் அஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் இன் டைமென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் தீஸ் 2 டேர்ம்ஸ், அதை ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ நம்ம டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோம். முதல்ல பெண்டிங் மூமெண்ட் மீன்ஸ் வாட் அண்ட் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு பீமில் அப்ளை ஆகும்போது த பீம் டெண்ட் டு டிஃப்ளெக்ட்.
அப்போது the bending is caused by the external force. அந்த பெண்டிங்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றது தான் bending moment is equal to force into the perpendicular distanceன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதே போல் the mean of the what is mean by the moment of resistance means the force இங்கே அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்போது இன்டர்னல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இங்கே சப்போர்ட்டை நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அப்போது the couple also the form the couple formed ஒரு couple ஃபார்ம் ஆகும்போது எது மூலமாக ஃபார்ம் ஆகுது, by the internal force. அந்த இன்டர்னல் க்ரியேட் ஆகும் இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்னால் க்ரியேட் ஆகக்கூடிய அந்த couple இட்ஸ் கால்ட் as the moment of resistance. ஸோ அப்போது moment of ரெசிஸ்டன்ஸை எப்படி அனாலிட்டிக்கலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டு த செக்ஷன் மாடுலஸ், இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ ப்ராப்ளத்துக்கு நம்ம போல் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஸ்டீல் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் wood டு ஃபைண்ட் அவுட் த மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போது டோட்டல் செக்ஷனுக்கும் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஜென்ரல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வேல்யூ is different from each individual material. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெட்டீரியலுக்கும் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் சேஞ்ச்டு, அதாவது ஸ்ட்ரென்த் வந்து சேஞ்சாக இருக்கும், வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறோம். செக்ஷன் மாடுலஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி செக்ஷன் மாடுலஸ் டிபெண்ட் அப்பான் இருக்கும். அண்ட் தென் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் என்ன மாதிரி இருக்கும், த எலாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மெட்டீரியலை பொறுத்து த மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் இதில் வுட் அண்ட் ஸ்டீல் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செக்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஜென்ரல் ஃபார்முலா மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்ட்டு செக்ஷன் மாடுலஸ். அப்போது நம்மளுக்கு இதுக்கு தேவையான எசென்சியல் டேட்டா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாவே போதும். ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு. அப்போது இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ அண்ட் செக்ஷன் மாடுலஸ் ஃபார் ஈச் மெட்டீரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்க நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போது ஃபஸ்ட் வுட் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். ஸோ ZW நம்மளுக்கு தெரியும் ரெக்டாங்குலர் செக்ஷன்னாவே BD²/6 தான் நம்ம ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம், செக்ஷன் மாடுலஸ் ஃபார் வுட். அப்போ வுட்டோட செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ZW அப்படிங்கிறது செக்ஷன் மாடுலஸ் ஃபார் வுட், BD²/6, பிங்கிறது 60 and 60. டோட்டல் என்ன வரும் அப்படின்னாக்கா பிங்கிறது 120 இன்ட்டு டிங்கிறது 200, ரைட்? 200 டெப்த் இல்லையா, ஸ்கொயர் டிவைடட் பை 6. அதே போல் Z ஸ்டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BD²/6 ஈக்குவல் டு ஸ்டீலுக்கு B வித் என்னென்னா 10. ஸோ 10 இன்ட்டு டிங்கிறது 200 சிமிலர். ஸோ தட் இஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலுக்கான செக்ஷன் மாடுலஸ் கிடச்சிரும். ஸோ இப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ZW எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா MM³ இருக்கு இல்லையா, MMல தான் எல்லாமே டைமென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கான ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருக்க ஸ்ட்ரெஸ் வேல்யூ அதே போல் ஸ்ட்ரெஸ் இன் வுட்டுக்கும் MN/m². ஸோ இந்த கம்ஃபர்ட்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே m²டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போது m²க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ 1000 mm ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ அப்போது இங்கே MM³, அப்போ இது பவர் 3 அப்படின்றப்போ 3 3s are 9. ஓகே, 3 டைம்ஸு, அதனால் -9 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10⁻⁴. இதே நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது ஸோ -6 மட்டும் கிடைக்கும். ஸோ m³ கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே போல் தான் நம்ம ஸ்டீலுக்கும் டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு MM³ m³ கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அண்ட் தென் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் வுட்டுக்கு MW ஈக்குவல் டு σW இன்ட்டு ZW வுடன் பீஸ்க்காக. ஸோ அப்போ வுடன் σW அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, σW ஈக்குவல் டு 10 MN/m², 10 MN/m² இன்ட்டு இதோட மெகாங்கிறனால 10⁻⁶ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் தென் ZW இஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் த வேல்யூ ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த வுட்
wood portion இருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் moment of resistance find out பண்ணியாச்சு and then moment of resistance for the steel அப்போ ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டீலோட செக்ஷன் மாடுலஸ் போடணும் ஸோ ஸ்டீலுக்கு 150 மெகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த இசட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணது ஸோ இது அப்போ டோட்டல் ஆஃப் ஸ்டீல் போர்ஷனுக்கு மட்டும் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும் அப்போ டோட்டல் செக்ஷனுக்கும் உங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேணும் டோட்டல் செக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் செக்ஷன் என்ன டி மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு MW + MS தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் மீட்டரில் வருது ஸோ நீங்கள் வந்து கிலோ இருக்கிறனால உங்களுக்கு 3 டிஜிட் தள்ளிட்டு பாயிண்ட் வச்சுட்டு உங்களுக்கு கிலோ இங்கே ஆட் பண்ணிட்டேன் கிலோ நியூட்டன் மீட்டர்னு போட்டிருக்கேன் யூனிட் ரைட் இந்த ஃப்ளெச்டு பீம்க்கான ஹேண்ட் நோட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் சிம்பிளாக ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்